இன்னைக்கு நம்ம ஃப்ரீ காமர்ஸ் கோர்ஸ்ல எஸ்இஓ டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எஸ்இஓ டாபிக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஆன் பேஜ் பார்த்து முடிச்சாச்சு. இன்னைக்கு ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஸோ ஆஃப் பேஜ் எஸ்இஓ என்ன அப்படின்னா உங்களோட போஸ்ட் ரீல்ஸ் பேஜ் எல்லாத்தையுமே வெளியாட்கள், அதாவது வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட் தாங்க ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஸோ இது என்ன அப்படின்னா ஷேர் பண்ணுறது, உங்களோட போஸ்ட்டை ஷேர் பண்ணுறதுனால, சேவ் பண்ணுறதுனால, மென்ஷன் பண்ணுறதுனால தான் மெயினாக இது வந்து உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும். ஸோ என்னென்ன அப்படின்ட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஷேர் பண்ண அதிகமான ரீச் கிடைக்கும். யாராவது உங்களை வந்து டேக் அண்ட் மென்ஷன் பண்ணுறாங்க, அவங்க பேஜையோ அல்ல அவங்களோட ஸ்டோரியில் வந்து போடுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சைடில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நம்மளை நம்பி நமக்கு விசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் சேல்ஸும் அதிகமாக இருக்கும். கஸ்டமரோட ரிவ்யூஸோட ஃபீட்பேக்கை எடுத்து அவங்களோட பேஜில் போட்டு உங்களை டேக் பண்ணாலும் சரி, இல்லை அவங்கள்ட்ட இருந்து ரிவ்யூவை வாங்கி நீங்கள் போஸ்ட் போட்டாலும் சரி. ஸோ உங்களோட போஸ்ட் எல்லாத்தையுமே ரீபோஸ்ட், அதாவது ஃப்ரீயாக ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டுங்க. இன்ஃப்ளூயன்சரோட சப்போர்ட், அதிகமான காசு கொடுத்து எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சரையும் சூஸ் பண்ணாமல் சின்ன 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 இன்ஃப்ளூயன்சருக்கும் நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குற விதமாக அவங்க கிட்ட இருந்து நம்ம அதாவது ஒரு விதத்தில் ஒரு உதவி வாங்கிட்டு ஒரு உதவி நம்ம கொடுக்குற மாதிரி தாங்க. ஸோ இதில் மெயினாக டிப்ஸ் என்ன அப்படின்னா, கஸ்டமரோட ஃபோட்டோஸ் ரிவ்யூஸை வந்து அவங்க ஒன்று போஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் தேங்க்யூ போஸ்ட் கொடுங்க. கஸ்டமரோட பேஜில், உங்களோட பேஜில் அவங்களோட ரிவ்யூ கொடுக்குற மாதிரி பாருங்கள். அவ்வளோதாங்க.